ஸோ இந்த வீடியோவில் சில ஆர்கானிக் ரியாக்ஷனுக்கான சம் இம்பார்ட்டன்ட் ரியேஜன்ஸாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஒரு ஃபங்க்ஷன் குரூப்லேருந்து இன்னொரு ஃபங்க்ஷன் குரூப்பை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு வந்து என்னென்ன ரியேஜன்லாம் யூஸ் ஆகுன்றதை தான் நம்ம வந்து வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆக்சிடேஷன் ஆஃப் பிரைமரி ஆல்கஹால், ஆக்சிடேஷன் ஆஃப் பிரைமரி ஆல்கஹால் டு கார்பாக்சிலிக் ஆசிட். அப்போ நம்ம வந்து சிம்பிளாக ஒரு ஈக்குவேஷன் வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எழுதிப்போம். ஓகேவா? அப்போ பிரைமரி ஆல்கஹால் நம்ம எப்படி இருக்கும், RCH2OH நமக்கு வந்து இருக்கும். ஓகே, இது வந்து ஒரு பிரைமரி ஆல்கஹாலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து எழுதிக்கலாம். இது என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, இந்த OH குரூப் நமக்கு வந்து ஆசிட்டா வந்து நமக்கு வந்து மாறுது. அப்போ RCOOH வந்து நமக்கு வந்து மாறுது. இஸ் கரெக்ட்? அப்போ ஆல்கஹாலை நம்ம என்ன பண்றோம், ஆசிட்டா வந்து மாற்றணும். இதுக்கு நம்ம என்ன ரியேஜென்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அல்கலின் KMnO4 வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, அல்கலின் KMnO4. ஓகே, நீங்க KMnO4 யூஸ் பண்றீங்க அப்படின்னா நமக்கு வந்து பேஸ் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணணும். இல்லை இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அசிடிக் வந்து பார்த்தீங்கன்னா, அசிடிக் வந்து பார்த்தீங்கன்னா K2Cr2O7 வந்து யூஸ் பண்ணலாம். K2Cr2O7 வந்து யூஸ் பண்ணலாம். Cr2O7. ஓகே, ரெண்டுல ஏதாவது ஒன்று வந்து யூஸ் பண்ணா போதும். ஓகே, நான் என்ன சொல்லுவேன், ரெண்டு ரியேஜன் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே எழுதிடுவீங்க. இது இல்லைன்னா இது ஏதாவது ஒன்று எழுதினா போதும். ஒன்று அல்கலைன் KMnO4 எழுதலாம், அப்படி இல்லைன்னா K2Cr2O7 ரெண்டுமே நம்ம எழுதலாம். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைமரி ஆல்கஹால் கொடுத்துட்டு அசிடிக் K2Cr2O7 போட்டு ப்ராடக்ட் என்னன்னு கேட்டாங்கன்னா திருதுன்னு முடிக்க கூடாது. ஓகேவா? ரெண்டுமே நமக்கு வந்து ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தான். ஆல்கஹால் இருந்து நம்ம டைரக்டா ஆசிட்டா மாற்றணும் அப்படின்னா ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வந்து யூஸ் பண்ணணும். அப்போ அல்கலைன் KMnO4 வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நாங்கள் பிராக்கெட்ல வந்து எழுதுறோம். ஓகேவா? ஆர் இது இல்லை அப்படின்னா நமக்கு என்ன பண்ணலாம், K2Cr2O7 வந்து யூஸ் பண்ணலாம். K2Cr2O7 ரெண்டுமே நமக்கு வந்து பெஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தான். ரெண்டாவது என்ன கேட்டுக்கிறாங்க, செகண்ட் ஒன் கேட்டோம்னா ஆக்சிடேஷன் ஆஃப் பிரைமரி ஆல்கஹால் டு ஆல்டிஹைட் வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ அதே மாதிரி நம்ம வந்து ஒரு பிரைமரி ஆல்கஹால் வந்து எடுத்துக்கணும். RCH2OH வந்து வேணும். இந்த தடவை எனக்கு வந்து ஆசிட் வந்து வேணாம், எனக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆல்டிஹைட் தான் நமக்கு வந்து வேணும். RCH1னா அப்போ இங்கே நம்ம வந்து ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணால் இங்கே நம்ம என்ன மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணணும். அப்போ மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் நமக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா MnO2 வந்து நம்ம வந்து போடலாம். ஓகே, MnO2 போடலாம். இல்லை அதர் ஆப்ஷன்ஸ் வந்து நாங்கள் கொடுக்குறோம். ஓகேவா? என்னன்னா CrO3, Cr2O3 இல்லையா, இல்லை CrO3. ஓகே, CrO3 வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை PCC கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். PCC வந்து பார்த்தீங்கன்னா சால்வெண்ட் வந்து DCM டைக்ளோரோமீத்தேன் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம PCC கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டுக்கு எக்ஸாம்பிள். ஓகே, மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் போட்டால் நமக்கு என்ன கிடைச்சிடும், ஆல்டி வந்து நமக்கு வந்து கிடைச்சிடும். தேர்ட் ஒன்று என்ன கேட்டுக்கிறாங்க, புரோமினேஷன் ஆஃப் ஃபீனால் டு 2,4,6 ட்ரைப்ரோமோஃபீனால் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஃபீனால்? ஸோ இதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் வந்து ஃபீனால். இதான் நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் வந்து ஃபீனால் வந்து இருக்குது. இங்கே நம்ம என்ன பண்ணால் புரோமினேஷன் வந்து நம்ம பண்ணுறோம். ஓகே, அப்போ BR2 மாலிகூல்ஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, அக்வாஸ் BR வந்து கொடுத்துருக்காங்களா, புரோமினேஷன் ஆஃப். அப்போ நமக்கு 3 பொசிஷனுமே நமக்கு வந்து வேணும். BR நமக்கு என்ன வேணும், 3 பொசிஷனே நமக்கு வந்து வேணும் இல்லையா. OH டு செகண்ட் பொசிஷன் இங்கேயும் நமக்கு வந்து BR வேணும், இங்கேயும் நமக்கு வந்து BR வேணும். நமக்கு என்ன அப்புறம் இங்கே ஆர்த்தோடெஷன் நமக்கு வந்து BR வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணால் அக்வாஸ் BR2 வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். BR2 இது பண்ணால் வாட்டர் சால்வெண்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணணும். அப்போ நம்ம இது எப்படி எழுதிக்கலாம், அக்வாஸ். ஓகே, அக்வாஸ் BR2 நம்ம வந்து எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா BR2 வித் வாட்டர் வந்து நம்ம எழுதிக்கலாம். அப்போ வாட்டர் நீங்கள் டிசால்வ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்னன்னா 3 பொசிஷனே நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, இதான் நமக்கு வந்து கொஸ்டின் வந்து கேட்டுக்கிறாங்க. சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா CS2 வந்து நீங்கள் டிசால்வ் பண்ணீங்க அப்படின்னா இங்கே நமக்கு வந்து OH வந்து இருக்குது. இங்கே நான் பண்ணால் புரோமின் வந்து CS2 வந்து நீங்கள் டிசால்வ் பண்ணுறீங்க. கார்பன் டைசல்ஃபைடு வந்து நமக்கு வந்து டிசால்வ் பண்ணோம் அப்படின்னா அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆர்த்தோ அண்ட் பேரால மட்டும் தான் நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். OH மேஜர் ப்ராடக்ட் நமக்கு என்ன கிடைக்கும்னா பேரா பொசிஷனில் மட்டும் வந்து BR வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, அப்போ நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் சால்வெண்ட்டை மாற்றலாம் நமக்கு என்ன ஆகும், ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து வேரி ஆகும். இங்கே நமக்கு வந்து இதான் ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து கேட்டுக்கிறாங்க. பட் இதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் பென்சைல் ஆல்கஹால் டு பென்சாயிக் ஆசிட். ஓகே, நான் இதை மறுபடியும் நான் நிறைய தடவை சொல்லிட்டேன். மறுபடியும் நிறைய பேர் என்ன பண்ணால் மிஸ்டேக் பண்ணிகிட்டே தான் இருக்கிறீங்க. அப்போ என்ன பென்சைல் ஆல்கஹால் நமக்கு எப்படி இருக்கும், CH2OH வந்து நமக்கு வந்துருக்கும் இல்லையா. அப்போ அந்த CH2OH வந்து நம்ம என்ன பண்ண பார்த்தீங்கன்னா பென்சாயிக் ஆசிடா வந்து நமக்கு வந்து மாற்றணும். அப்போ அந்த பிரைமரி ஆல்கஹால் நம்ம என்ன பண்ணணும், ஆசிடா வந்து மாற்றணும். அப்போ பிரைமரி ஆல்கஹால் ஆசிடா மாற்றணும்னா ஸ்ட்ராங் ஆக்சிஜன் ஏஜென்ட் வந்து யூஸ் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், KMnO4 வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா K2Cr2O7 நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். K2Cr2O7 வந்து யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே நமக்கு என்னன்னா ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஒன் டீஹைட்ரேஷன் ஆஃப் ப்ரோப்பேன் 2-வால் கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ரோப்பேன் 2-வால் நமக்கு எப்படி வரும், CH3CH இங்கே வந்து OH வந்து வரும், இங்கே நமக்கு வந்து CH வந்து வரும். ஓகே, ப்ரோப்பேன் 2-வால்
2 நமக்கு என்னன்னா ப்ரோப்பீன் வந்து நமக்கு வந்து வரும். அப்போ ப்ரோப்பீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன். அப்போ டீஹைட்ரேஷன் நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா சல்ஃபூரிக் ஆசிட் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். சல்ஃபூரிக் ஆசிட் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் த டீஹைட்ரேட்டிங் ரியேஜென்ட். அப்போ நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா பீட்டா பொசிஷன்லேருந்து ஒரு ஹைட்ரஜன் வெளியே போயிடுச்சுன்னா நமக்கு வந்து CH3 CH டபுள் பாண்ட் CH2 ஆல்கீன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்போ நமக்கு என்ன பீட்டா பொசிஷன்லேருந்து ஒரு ஹைட்ரஜன் வந்து வெளில போகும். இது வந்து நமக்கு வந்து ஒரு ஷார்ட் கட். ஓகே, ஆனால் உண்மையான மெக்கானிசம் டீஹைட்ரேஷனுக்கு மெக்கானிசம் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட. திடீர்னு வந்து போர்டு எக்ஸாம் வந்து டைரெக்டாக கேட்கறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதில் சல்ஃபூரிக் ஆசிடும் நாங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 85% வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போரிக் ஆசிட் H3PO4 நமக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இதுவுமே நமக்கு வந்து ஒரு டீஹைட்ரேட்டிங் ரியேஜென்ட் தான். நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ்த் நம்ம என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஒன் பியூட்டேன் 212 பியூட்டேன் 2 வந்து கேட்குறாங்க. அப்போ பியூட்டேன் 21 நமக்கு எப்படி இருக்கும் ஸ்ட்ரக்சர்? கீட்டோன் குரூப் வந்து இருக்கும். CH2O C டபுள் பாண்ட் O CH வந்து நமக்கு வந்து இருக்கும். இது நமக்கு வந்து என்ன மாற்ற சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டனால் வந்து நம்ம மாற்ற சொல்லியிருக்கிறாங்க. CH3 CH2 COH செகண்டரி ஆல்கால் வந்து நமக்கு வந்து மாற்ற சொல்லியிருக்கிறாங்க. அப்போ கீட்டோனே நம்ம ஆல்காலை மாற்றணும் அப்படின்னு என்ன பண்ணணும்? ரெடியூசிங் ஏஜென்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணணும். அப்போ வந்து ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட். ஓகே, லித்தியம் அலுமினேட் வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து நமக்கு என்ன பண்ணலாம்? சோடியம் போரோஹைட்ரேட் கூட யூஸ் பண்ணலாம். NaBH வந்து சோடியம் போரோஹைட்ரேட். இந்த ரெண்டு ரியேஜனுமே யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே நமக்கு வந்து ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். அப்போ வந்து ரெண்டுமே நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணும்போது ஹீட் வந்து நமக்கு என்ன செகண்டரி ஆல்கஹால் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும்.